கடலூரில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ததாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கடலூர் காவல் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார், கடலூரில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு நடைபெறுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்ததாகவும், அதன் அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். புதுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நர்சிங் பயிற்சி மையத்தில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்து வந்த சிவகுருநாதன், உமா மகேஸ்வரி உள்பட 6 பேரை கைது செய்ததாகவும் கூறினார். நர்சிங் மையத்தில் இருந்து கருக்கலைப்பு சாதனங்கள், மாத்திரைகள் உள்ளிட்டவைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் எஸ்பி ஜெயக்குமார் தெரிவித்தார். சிவகுருநாதன் என்பவர், அதாவது அவர் தான் அந்த எஸ்ஐடி நர்சிங் இன்ஸ்டியூட்டை நடத்துகிறாரு. சிவகுருநாதன் மற்றும் அவருடைய மனைவி உமா மகேஸ்வரி ஆகியோரோட அவங்கள பிடித்து விசாரணை செய்தோம். விசாரணையில் அவங்க மேற்கொண்டு மூர்த்தி, அதே போல் வீரமணி என்பவரையும் சொன்னாங்க. அவங்களையும் நம்ம இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஸ்டாஃப் நர்ஸு அபியால்னு ஒன்றும், இன்னொன்று ஃபார்மசிஸ்ட் தங்கம் என்பவரையும் இப்போ பிடித்து விசாரணை செய்து வருகிறோம். இந்த 6 பேர் கொண்ட கும்பல் இந்த சட்டவிரோத கருக்கலைப்பு செய்வதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அந்த கருக்கலைப்புக்கு பயன்படுத்தப்படும் மாத்திரைகள் மற்றும் மருந்து பொருட்கள்லாம் இப்போ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.